ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான். குழம்புடைய பேர் ஈரோட்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை நம்ம ஒரே சட்னியை டெய்லியும் செஞ்சு டிஃபனுக்கு கொடுத்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 பொருள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் போதும். சூப்பராக கமகமன்னு குழம்பு ரெடி. இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பீஸ் தேங்காய், அவ்வளோதான். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கலாம். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வணக்கிடலாம். நல்லா வணங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே அது அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதையும் வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டைம் எண்ணெயிலே பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போதும். எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி பரட்டினோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அதை போய் பண்ணிவிட்டு வந்துடலாம். மறக்காமல் உப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம்லேயே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் உப்பு சாரும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம குழம்புல இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரை கழுவிட்டு இதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிரும். நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக இது கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் அடிக்கடி ஒரு டைம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விடுங்க. பொட்டுக்கடலை அடியில் போய் கட்டி ஆயிரும். அதனால் கிளறி விடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் 2 தோசை 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த குழம்பு செய்கிற போது எல்லாமே ஒன்று சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டிஃபனுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இது இருக்கும். இறக்க போகிற டைமில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. அவ்வளோதான். சட்டுன்னு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.